ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அப்புறம் சின்ன மீன் மேக்கர் போட்டு குழம்பு கிரேவி மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்புன்னு சொல்லலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொடிஞ்சோன்னு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. நான் இருந்தது போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை ஆல்ரெடி பொடிஞ்சிடுச்சு. அப்புறம் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், வெங்காயம் போட்டு வதக்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு போடலாம். இல்லைன்னா தக்காளி போட்டு கூட உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டுருக்கு. தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போடுங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நார்மல் சைஸ் தக்காளி நல்லா வதங்கட்டும். அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கும். தக்காளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நம்ம இயற்கையாக ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம். எனக்கு அதுக்கு டைம் இல்லைங்க, சாரிங்க, மன்னிச்சுக்கோங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து இயற்கையாக வச்சு கூட ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டு நல்லா அந்த தக்காளி கிரேவிலே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக உப்பு அதில் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். காய் வந்து தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி இல்லைங்களா, அந்த கிரேவிலே இதே போட்டு நல்லா கொஞ்ச நேரம் கலக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு மசாலா: மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கறி மசால் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கறி மசால் தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து அது கரம் மசாலா, கறி மசால் தூள். இப்போ நான் போட்டது கறி மசால் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு காரம் சேர்த்திக்கோங்க. காரம் சேர்த்தி வேணுன்னா உங்களுக்கு சேர்த்திக்கோங்க. அதான் கரம் மசாலா, கடைசியாக கரம் மசாலா கொஞ்சம் தேவையான அளவு போதும். லைட்டாக போட்டால் போதும். ரொம்ப பட்டை சோம்பு வாசம் அதிகம் இருந்தாலும் குழம்பு வாசம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதான் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் 150 கிராம் அளவுக்கு நல்லா உரித்து வச்சுக்கிட்டு அதை வந்து நல்லா போட்டு வதக்கும். அதோட கொஞ்சம் பூண்டு 1 கட்டி கூட போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திங்க. சோம்பு கொஞ்சம் நல்லா போட்டு, பூண்டு, இஞ்சி கொஞ்சம். இஞ்சினா உருளைக்கிழங்குலாம் சேர்த்துறோம் இல்லையா, அதனால உங்களுக்கு வாயு தொந்தரவு வரக்கூடாதுங்கிறதுக்காக இது கொஞ்சம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதான் சோம்பு கடைசியாக போட்டு வெங்காயம் வதங்கினே சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சோம்பு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் தேவையான தேங்காய் போட்டுக்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா இதுவே கூட போதும். நான் தேவையான அளவு தேங்காய் ஒரு 1/4 மூடி போட்டு அரைச்சி மிக்சியில் அரைச்சி ஊற்றிடுங்க. நல்லா அது ஓரளவுக்கு இந்த கொதி வந்தோடனே நல்லா ஓரளவுக்கு நார்மலாக கொதி வந்தோடனே பச்சை வாசல் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சி